கல்பொழி பண்டிதனாக இருந்தாலும் அபூ லஹப் இஸ்லாத்தை எதிர்த்தான், நல்லதொரு மார்க்கத்தை எதிர்த்தான், நன்மையை எதிர்த்தான். அவன் கை நாசமாகட்டும் இறைவனால் சபிக்கப்பட்டான். இறைவனுடைய பார்வையில நிறம் அல்ல, நேர்மையும் நம்பிக்கையும் நாணயத்தையும் தான் அல்லாஹ் பார்த்தான். குலத்தை, நிறத்தை, இனத்தை அல்லாஹ் பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கத்தை நோக்கி கூட்டம் கூட்டமா ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவன் என்னடான்னா இந்த உலகத்திலே துன்யாவுக்கு அடிமைப்பட்டு உலகத்துல ஈமான் கொண்டு மறுமையை மறந்து கூட்டம் கூட்டமா வெளிமார்க்கத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அரசியல் பயணத்தை தேர்வு செய்த மக்களுக்கு சொல்கிறோம், இந்த துன்யாவில் நம்ம வாழுகிற வாழ்க்கை லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு அல்லாஹ் பார்க்கறதுக்கு தான் வாழ வச்சிருக்கிறானே தவிர நிரந்தரமா இங்க வாழ வைக்கிறதுக்கு விடல. அதனால இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அனைத்து சோதனைகளை எதிர்கொண்டாலும்